ஆலங்குடி அருகே உள்ள களபம் கிராமத்தில் நொண்டியப்பச்சி காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள களபம் கிராமத்தில் உள்ள நொண்டியப்பச்சி காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா இன்று அப்பகுதியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்று முதல் கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகளும் ஹோமங்களும் நடைபெற்று வந்த நிலையில் பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் வைத்து பூஜித்து 2 யாகசாலை பூஜை நிறைவடைந்தது. கும்பாபிஷேக தினமான இன்று புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேளதாளங்கள் முழங்க தலையில் சுமந்து கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோவில் ராஜகோபுரம் கலசத்தை சென்றடைந்தனர். பின்னர் கருட பகவான் வானை வட்டமிட ஏராளமான பொதுமக்கள் புடைசூழ கோவில் ராஜகோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. பின்னர் புனித நீர் குடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட நிலையில் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரபல பாடகர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியின் சொந்த கிராமம் என்பதால் அவர்களும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாய்.